அரசியலில் அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஆட்சி அதிகாரம்லாம் கையில் கிடச்சிருச்சுன்னா லட்சம் கோடிங்கிறாங்க. இப்போலாம் 10,000 கோடி 20,000 கோடிலாம் சாதாரணமாக போகிறப்ப நீங்கள் சொல்லி எத்தனை படம் நடித்து இத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியும்? இந்த ஃபெமிலியர் 96 பீக்கில் விஜய் ரஜினி வந்திருந்தார் அரசியலுக்கு அப்படின்னா ஆட்சியை பிடிச்சிருப்பாருங்கிறாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அவர் சொன்னப்ப இனிமேட்லாம் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் உச்சத்தில் இருக்கிறப்ப வந்திருந்தா அவர் பிடிச்சிருக்க முடியுங்கிறப்ப அந்த ரைட்டான டைமை பார்த்துட்டு உச்சத்தில் இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக அவர் ப்ளே பண்ணுறாரே தவிர அதை தான் அவர் வாயாலே சொல்கிறார். மார்க்கெட் போனதுக்கப்புறம் வந்தவனா இல்லை, உச்சத்தில் வந்திருக்கேன்னா உச்சத்தில் இருக்கிறப்ப தான் சார் இந்த க்ரௌடு ஃபேக்டர் சார். இவர்களுக்கு இந்த கூட்டம் வரும்னு தெரிஞ்சதுனால தானே இவங்கெல்லாம் அரசியல் கட்சி தொடங்குறாங்க. இல்லைன்னா எனக்கு கூட்டம் வராது, நான் நடிகர் தான், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு கிரவுண்ட் லெவலில் எனக்கு ஆடியன்ஸ் கிடையாது, நான் வரேன்னா என்கிட்ட கும்பல் கூடாது சார். எல்லாருக்கும் கூட்டம் கூடும் சார். நடிகர்களுக்கு திமுக கலைஞரை விட அதிகமாக குஷ்புக்கு கூட்டம் கொடுச்சு, வடிவேலுக்கு கூட்டம் கொடுச்சு. அதுக்குன்னு அவங்களாம் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. இது வரைக்கும் குஷ்புவால ஒரு எம்எல்ஏ ஆக முடிஞ்சா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.